கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவா என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படும்படியாக அவருடைய வாயிலே அவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், அவர் மனுக்குலத்தின் பாவத்தை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவர் பாவம் தீர்க்கிறவராய் வந்தார். அவர் பரிகாரியாக, பலியாடாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அதனாலே அவர் வாய் திறக்கவில்லை. அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர் மேல் குற்றம் சாட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள், நிந்தித்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் அவர் ஒன்றுமே பேசவில்லை. மத்தேயு 27:22 சொல்கிறது, பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவனை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். தன்னுடைய சொந்த ஜனங்கள் சிலுவையில் அறைய வேண்டும், ஏனால் தேவ திட்டம் நிறைவேறும்படியாக ஆசாரியர் மூலமாக பலி செலுத்தப்படுகிற அந்த பலிக்குத்தான் பாவ நிவர்த்தி உண்டு. அதே காரியத்தை ஆசாரியர் மூலமாக குற்றம் சாட்டப்பட்டு இயேசுவை பலியாடாக அவரை பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஒரே பலியாக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து நம்முடைய பாவத்துக்கும் ஒரு முடிவை கட்டும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். சிலுவையிலே அவர் பாருங்களேன், சிலுவையிலே அவர் சொன்னார், வாய் திறவாமல் அப்படியே மௌனமாய் வாரினால் அடிக்கப்பட்டு, குற்றப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, வேதனையோடு அவர் தொங்கினார். நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பரிசுத்த சிந்தையோடு தேவ சமூகத்தை கிட்டிச் செல்லும்படியாக கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை செய்தார். கல்வாரி சிலுவையின் பாடுகள் எனக்காக என்று சொல்லி எத்தனை பேர் உணர்கிறோமோ அத்தனை நபர்களுக்கும் விடுதலை உண்டு, மாற்றம் உண்டு, அற்புதம் உண்டு. இந்த விடுதலையும் மாற்றத்தையும் கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். God bless you.